இந்த ஒருங்கிணைப்பு என்பது எண்ணிய பொருளாதார அமைச்சகத்துடன் மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டதல்ல, அனைத்து அரசு துறைகளிலும் அது ஊடுருவி உள்ளது. அனைத்து அரச முதலீடுகளும் தேசிய தொழில்நுட்ப ஒத்திசைவுக்கு வழிவகுக்கும் என்பதை இது உறுதிப்படுத்துகின்றது. இந்த அரசால் முன்வைக்கப்பட்டுள்ள 2026 ஆண்டுக்கான பாதுகாட்டில் எண்ணிய பொருளாதார அமைச்சுக்கு மீண்டலும் செலவுக்காக 5.9 பில்லியன் ரூபாவும் மூலதன செலவுக்காக 10.1 பில்லியன் ரூபாவுமாக மொத்தம் 16 பில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது. மொத்த பாதுகாட்டில் 4% நாட்டின் பொருளாதாரத்தை எண்ணிய பொருளாதாரமாக மாற்றி அபிவிருத்தி அடைய நினைக்கும் இலங்கை போன்ற நாட்டுக்கு இந்த ஒதுக்கம் சிறிதும் போதுமானது அல்ல. குடியரசுத் தலைவர் தனது உரையில் இலங்கையின் எண்ணிய பொருளாதார வருமானத்தை 15 பில்லியன் அமெரிக்க டாலர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழலில் இந்த அமைச்சுக்கான ஒதுக்கீடானது கடந்த ஆண்டோடு ஒப்பிடும் பொழுது 623 மில்லியனால் குறைக்கப்பட்டுள்ளமையானது மகிழ்ச்சி அளிக்கும் விடயமல்ல. எண்ணிய உட்கட்டமைப்பு முதலீடு என்பது வெறுமனமே ஒரு விருப்ப செலவு அல்ல, அதுவே எண்ணிய பொருளாதாரத்துக்கு அடிப்படையான அத்திவாரமாகும். நவீனமயமாக்கலை இல்லாமல் அரசு சேவை வளங்களை திறம்பட செய்யவோ, வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தவோ அல்லது நீண்டகால நிதி நலனுக்கு அடிப்படையான வரி தளத்தை வெற்றியாக விரிவுபடுத்தவோ முடியாது. எண்ணிய பொருளாதார முதலீடானது இலங்கையில் திறமையான பணியாளர்களை மேம்படுத்துவதோடு தெற்காசியாவுக்குள் ஒரு ஆற்றல் மிக்க நடுத்தர அடுக்கு எண்ணிய சேவை மையமாக நாட்டை நிலைநிறுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வழிமுறையானது உறுதியான பொருளாதார வளர்ச்சியை சமூக செலவுடன் இணைக்கின்றது. குறிப்பாக விளிம்பு நிலை பகுதியினரை உயர்த்துவதை நோக்கமாக கொண்டது. மேலும் நகரத்து தொழில் முனைவோர் முதல் கிராமத்து விவசாயிகள் வரை அனைத்து குடிமக்களும் எண்ணிய பாய்ச்சலால் பயனடைவதை உறுதி செய்கின்றது. இலங்கையின் முதலீடுகள் உலகளாவிய நிரூபிக்கப்பட்ட சிறந்த நடைமுறைகளை ஏற்றுக்கொள்கின்றன என்பதை உறுதிப்படுத்த இலங்கையின் மூலோபாயம் உலகின் முன்னணி எண்ணிய பொருளாதார நாடுகளுடன் தொடர்ந்து ஒப்பிட்டு பார்க்கப்பட வேண்டும். தென்கொரியா தொடர்ந்து எண்ணிய பொருளாதாரத்தில் முன்னணியில் உள்ளது. பொருளாதார கூட்டுறவு மற்றும் அபிவிருத்தி அமைப்பின் தரவரிசையில் இது 935 மதிப்பெண்களுடன் முதலிடம் பிடித்து உள்ளது. தென்கொரியாவின் வெற்றியானது நிறுவனமயமாக்கல், ஆளுகை, மனித திறமை மற்றும் வலுவான எண்ணிய உட்கட்டமைப்புக்கு முன்னுரிமை அளிப்பதில் இருந்து உருவாகின்றது. இந்த வெற்றிக்கு பின்னால் முதன்மையான பொறுமுறையானது வடிவமைப்பால் எண்ணியம் மற்றும் ஒருதளமாக எண்ணியம் உள்ளிட்ட 6 பரிமாணங்களை சுற்றி கட்டமைக்கப்பட்டுள்ள ஒரு மூலோபாய அணுகுமுறையாகும். இயங்குதன்மை மற்றும் ஒருங்கிணைப்பு முறைகள் இலங்கை தென்கொரியாவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். துண்டான எண்ணிய திட்டங்கள் தனித்தனியான அரசாங்க துறைகளில் செயற்படுத்தப்பட்டால் இலத்திரன் ஆளுகையில் 30 மில்லியன் முதலீட்டால் இந்த பயணம் விளையாது. கவர்மெண்ட் பே மற்றும் கிராம நிலதாரி போன்ற தளங்களை எமது முதலீடு தென்கொரியா ஏற்றுக்கொண்ட முழுமையான ஆளுகை மாதிரியை பின்பற்றி அனைத்து அமைச்சகங்கள் மற்றும் நிறுவனங்களிலும் தடையற்ற பாதுகாப்பு தரவு பயிர்களுக்கு உறுதியளிக்க வேண்டும். இந்தியானது ஆதார் மற்றும் ஒருங்கிணைந்த கட்டண இடைமுகம் போன்ற அதன் எண்ணிய பொது கட்டமைப்பு மூலம் பாரிய அளவிலான வளர்ச்சி மற்றும் நிதியாண்டுகளை தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் உலகளவிய ரீதியில் ஒரு முன்மாதிரியாக உருவெடுத்துள்ளது. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எண்ணியத்தின் பங்களிப்பு 2026 ஆண்டில் 13.42 வீதமாக உயரும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் முதன்மையான அரசாங்க உத்தியாக எண்ணிய அதிகாரம் அளித்தலோடு அந்த உற்பத்தியில் கவனம் செலுத்துகின்றது. இந்திய பட்டறிவிலிருந்து வடிவமைப்பால் பாதுகாப்பு, செக்யூரிட்டி பை டிசைன் என்ற கொள்கையை இலங்கை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பயனர் தேசிய அமைப்புகள் இணைக்கப்படுவதற்கு முன்பு யூபிஐயின் பரிவர்த்தனை கட்டமைப்புகள் மற்றும் ஆதார் பயோமெட்ரிக் நெறிமுறைகளைப் போலவே எண்ணியத்தின் நோக்கங்களும் பயனாளர்கள் தெளிவுபடுத்தப்பட வேண்டும். இந்த அடிப்படை அணுகுமுறை விரைவான தத்தெடுப்புக்கு தேவையான பயனாளர் நம்பிக்கை உருவாக்குவதற்கு பயன்படுகின்றது என்பதை உறுதி செய்கின்றது. இலங்கையின் SLUDஐ அறிமுகப்படுத்தும் பொழுது நாட்டில் எண்ணிய முதுகெலும்பான இந்த அமைப்பின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தவும் பொது தரவை பாதுகாக்கவும் இந்த வடிவமைப்பால் பாதுகாப்பு தத்துவத்தை ஏற்றுக்கொள்வது உடனடியான முன்னுரிமை அளிக்க வேண்டும். இந்தியாவின் ஆதார், ஐரோப்பிய ஒன்றியத்தின் GDPR, கனடாவின் SIN
ஐக்கிய அமெரிக்காவின் SSN ஆகிய தரவுத்தளங்களைப் போல இலங்கையின் SLUDயையும் அமைய வேண்டும். எண்மிய முகவர் நிறுவனங்களை உருவாக்குவது எண்மிய மாற்றத்திற்கு ஆன ஜப்பானின் அணுகுமுறையாகும். எண்மிய முகவர் நிறுவனங்கள் பொது மற்றும் தனியார் துறைகளில் எண்மிய மாற்ற முயற்சிகளை ஊக்குவிக்க ஒரு சக்தி வாய்ந்த கட்டுப்பாட்டு கோபுரமாக செயல்படுகின்றன. ஜப்பானின் பார்வை மனிதர்களுக்கு வந்த செண்மியமாக்கலை மையமாக கொண்டுள்ளது. மேலும் யாரும் பின்தங்கிவிடக்கூடாது என்பதை உறுதிப்படுத்தும் ஒரு வலுவான நோக்குடனும் உள்ளது. ஜப்பானின் பட்டறிவு இலங்கைக்கு ஒரு முதன்மையான பாடத்தை வழங்குகின்றது. எண்மிய பொருளாதார அமைச்சகம் மத்திய மூலோபாய அமைப்பாக அதன் அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். வளங்களை ஒருங்கிணைத்து அதிகாரத்துவ தடைகளை தடுக்க வேண்டும். எண்ணியமயமாக்கலின் நன்மைகள் கிராமப்புற சமூகங்களை சென்றடைவதை, நாடு முழுவதும் எண்ணிய ஏற்றத்தாழ்வை விரைவாக தீர்ப்பதையும் உறுதிப்படுத்த இந்த மையப்படுத்தப்பட்ட அணுகுமுறை தேவையாகும். அபிவிருத்தி அடைந்த நாடான அமெரிக்கா கூட தனது உட்கட்டமைப்பு சட்டம் மூலம் மில்லியன் கணக்கான டாலர்களை எண்ணிய அபிவிருத்திக்கு முதலீடு செய்கின்றது. எண்ணிய சமத்துவ சட்டம் மூலம் $2.75 பில்லியன் மானியமாக அளிப்பதோடு பிராட்பேண்ட் சமபங்கு அணுகல் மற்றும் வரிசைப்படுத்தல் திட்டம் மூலம் $42 பில்லியன் முதலீடும் செய்கின்றது. அபிவிருத்தியடைந்த பொருளாதாரங்களுக்கு கூட எண்ணிய கல்வி அறிவு மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டங்கள் இலக்காக கொண்ட நிலையான பொது முதலீடு தேவை என்பதை இது காட்டுகின்றது. எனவே இலங்கையானது அதன் $30 பில்லியன் முதலீட்டின் ஒரு கணிசமான பகுதியை வினைத்திறன் இடைவெளியை நிரப்ப முதலிட வேண்டும். சீனா அதன் 5 ஆண்டு திட்டங்கள் மூலம் நீண்டகால கொள்கை வரைபடங்களை பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியை வழிநடத்த பயன்படுத்துவதன் மூலம் நிலைத்தன்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது. கொள்கை உறுதிப்பாடு மற்றும் நிலைத்தன்மை ஆகியன நிலையான நீண்டகால முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்கு இன்றியமையாதது. எனவே இலங்கையும் அரசியல் மாற்றங்களை பொருட்படுத்தாமல் தனது எண்ணிய பொருளாதார மூலோபாயம் 2030 பராமரிக்க வேண்டும் என்பதை இது எடுத்துக்காட்டுகின்றது. தேசிய எண்ணிய மாற்றத்தை விரைவுபடுத்தவும் $30 பில்லியன் முதலீட்டு அதன் முழுமையான பயனை வழங்குவதை உறுதிப்படுத்தவும் பின்வரும் 4 தூண்களின் வரைபடம் முன்மொழியப்படுகின்றது. முதலாவதாக இணையச்சட்ட ஆணை செயலாக்கம் மற்றும் பொறுப்புக்கூறல் சட்டம் வழியாக நம்பிக்கையை உருவாக்குதல். இரண்டாவதாக பயனர்களுக்கான அறிவூட்டல் மற்றும் ஒத்துழைப்பு அடிப்படை உள்ளடங்கலுக்கான முயற்சி. இலக்கு வைக்கப்பட்ட சமத்துவ திட்டங்கள் வழியான திறனிடைவெளியை நிரப்புதல். மூன்றாவது கட்டாய தத்தெடுப்பு அணுகலுக்கான பரவலாக்கம் ஆகியவற்றின் மூலம் ஒருங்கிணைப்பு சேவை வழங்கல். நான்காவதாக விரைவுபடுத்தப்பட்ட உட்கட்டமைப்பு. Honorable Shanmugam Kugadasan, you have 2 more minutes. Thank you, sir. ஃபின்டெக் ஒழுங்குமுறை தெளிவு உலகளாவிய நிபுணத்துவத்தை பயன்படுத்துதல் வழியாக பொருளாதாரம் முடுக்கம் மற்றும் ஃபின்டெக் ஒழுங்குமுறைகளை செயல்படுத்துதல். இந்த அரசின் 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ள $30 பில்லியன் என்பது வெறுமனே ஒரு செலவு அல்ல. இது ஒரு அடிப்படை முதலீடு மற்றும் பொருளாதார எதிர்காலத்துக்கான முற்பணமாகும். எண்ணிய பொருளாதாரத்தின் வெற்றியானது தொழில்நுட்பம் அல்லது நிதியை மட்டும் சார்ந்தது அல்ல, மாறாக நம்பிக்கை, திறன், ஒத்துழைப்பு ஆகிய 3 முதன்மை கூறுகளை சார்ந்துள்ளது. எண்ணிய இணைப்பு மற்றும் செயற்பாட்டு கல்வி ஆகியவை சலுகைகளாக அல்ல, அடிப்படை உரிமைகளாக கருதப்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும். இந்த எண்ணிய அமைச்சானது நாடாளுமன்றம், தனியார் துறை மற்றும் உள்ளூர் சமூகங்களின் முயற்சிகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் அடையாளம் காணப்பட்ட கட்டமைப்பு அபாயங்களை பயன்பாட்டு இடைவெளி மற்றும் இணைய பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஆகியவற்றை வினைத்திறன் மிக்க வகையில் தடுக்க முடியும். இதன் மூலம் 2030ஆம் ஆண்டிற்கான அரசின் இலக்கான $15 பில்லியன் பொருளாதாரத்தை இலக்கை முழுமையாக உணர்ந்து அனைத்து குடிமக்களுக்கும் ஓர் மீள்தன்மை கொண்ட மற்றும் சமமான செழிப்பை உறுதி செய்யலாம். இலங்கை எண்ணிய முறையில் அதிகாரம் பெற்ற நாடாக புதுமை உள்ளடக்கம் மற்றும் நிலையான வளர்ச்சி அடையப் போகின்றதா அல்லது முழுமையடையாத செயல்படுத்தலோடு போராடப் போகின்றதா என்பதை அடுத்த 5 ஆண்டுகள் முடிவு செய்யும். Honorable Shanmugam Kugadasan, your time is up. Thank you, sir. இத்துறையில் உள்ள வாய்ப்பு உண்மையானது. அறைகூறல்கள் கணிசமானவை. சாத்தியமான வெகுமதிகள் முயற்சியை விருப்பத்திற்கு உள்ளதாக இல்லாமல் அவசியமாக்குகின்றன என்பதை கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.